ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை மாதாவரம் பக்கத்துல மூலக்கடை அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம். 5 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைட்ல நம்ம ஒரு 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சைட்டுக்கு நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி குவாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிளான்ட்னால கஸ்டமருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படிங்கிற 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, 5 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே அஸ்திவாரம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம ஷீட் மேல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அலுமினியம் ரெயில். ஸோ நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர்ல மட்டும் இல்லைங்க. ஸோ அலுமினியம் ரெயில் போட்டாலுமே பேனலுக்கு 3 பர்லின் நம்ம கொடுக்கறது வழக்கம். ஸோ இந்த சைட்டுக்கும் நம்ம பேனலுக்கு 3 பர்லின் கொடுத்துருக்கோம். அலுமினியம் லாங் ரெயில்னு சொல்லுவோம். இதுல அலுமினியத்துல 2 வகை இருக்கு. எனக்கு ஸ்ட்ரக்சரை பத்தி ஸ்ட்ரக்சர் பர்சன் சொன்ன விஷயம் தான். அனடைஸ்டு மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ அனடைஸ்டு மெட்டீரியல்னா எவ்வளவு தண்ணி பட்டாலும் அலுமினியம் வீணா போகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க நார்மல் அலுமினியம் போடாம அனடைஸ்டு மெட்டீரியல் அனடைஸ் பண்ண அலுமினியம் லாங் ரெயில் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைட்டுக்கு நம்ம ஆல்வேஸ் நம்மளுடைய ஃபேவரட் சோலார் பேனலான Renew6 600 வாட்ஸ் சோலார் பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, டாப்கான் டெக்னாலஜி. ஸோ அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே நம்ம எர்த்திங் ஃபுல்லாவே நம்ம லூப் பண்ணியிருக்கோம். பிளஸ் நம்ம கஸ்டமர் இந்த ஷீட் மேல நடக்கிறதுக்காக சுரேந்தர் எனக்கு மெயின்டெனன்ஸ் டைம்ல மேல நடக்கும் போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஸோ எனக்கு வாக்வேவும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சைட்டுக்கு நம்ம வாக்வேவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாக்வேவும் போட்டு கொடுத்துருக்கோம். இது மேல தாராளமா அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நாங்க ஹெவி கான்டியூட், நம்ம எலக்ட்ரிக்கல்ல ஹெவி பைப்புன்னு சொல்லுவோம், ஹெவி கான்டியூட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சோலார் கேபிள்னு பார்க்கும்போது டிசி கேபிள் எல்லாமே பாலிகேப் பிராண்ட்ல 6 ஸ்கொயர் mm கேபிள் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஏசி கேபிள்னு எடுத்துக்கிட்டாலும் நாங்க 4 ஸ்கொயர் mm பாலிகேப் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எர்த்திங்க்கு 6 ஸ்கொயர் mm பாலிகேப் கேபிள் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வாங்க நம்ம என்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சைட்டுக்கு நம்ம எப்படி இன்வெர்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கஸ்டமரோடைய பில் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமருக்கு அவங்களுடைய பில் வேல்யூ 20 to 25,000 மேக்ஸிமம் வருது அப்படின்னு சொன்னாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு 10 கிலோவாட் அளவுக்கு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. பட் ஆனால் கஸ்டமருக்கு ஃபினான்ஷியலி இப்போதைக்கு எனக்கு 10 கிலோவாட் வேண்டாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோவாட் நான் சோலார் பேனல் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் அதில் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா நான் இன்னொரு 5 கிலோவாட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அஸ் இன்ஸ்டாலர் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு 2 இடத்துல அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம ஒரே சிஸ்டமா நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு பிளான்ட் கெப்பாசிட்டி என்னமோ 4.8 கிலோவாட், அதாவது அப்ராக்ஸ் 5 கிலோவாட் இருக்கும். ஃபியூச்சர் பிளானை நாங்கள் பிளான் பண்ணி நாங்க 12 கிலோவாட் இன்வெர்டர், அதாவது 10 கிலோவாட் இன்வெர்டருக்கு பதிலாக 12 கிலோவாட் இன்வெர்டர் நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வயரிங் சேம் அதே வயரிங் தான், இன்வெர்டர் ஒரே இன்வெர்டர் தான், பிளான்ட் அதே பிளான்ட் தான். ஃபியூச்சர்ல அவங்க ஸ்ட்ரக்சரும் பேனலும் மட்டும் ஆட் பண்ணி லூப்பிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இன்வெர்டர் ஃபியூச்சர்ல மாத்தணும்னு அவசியம் இல்லை, தனியா ஒரு இன்வெர்டர் போடணும்னு அவசியம் இல்லை, கேபிளிங் தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே சேம் சிஸ்டம் தான். பட் பேனலும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அவங்க ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்க போறாங்க. ஸோ கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டை நாங்க பேஸ் பண்ணி அவங்களுக்கு 12 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் இன்வெர்டர் தான் நாங்க கொடுத்துருக்கோம். என்ன பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலிஸ், SOLIS அப்படிங்கிற பிராண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, ஸோ இந்த இன்வெர்டர்ல வர பெர்ஃபார்மன்ஸ் வேற எந்த இன்வெர்டர்லயுமே வரல. ஆஸ் எ இன்ஸ்டாலரா நான் என் வீட்டுக்கு நான் ஒரு சோலார் பேனல் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா நான் இந்த இன்வெர்டர், இந்த சோலார் பேனல் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கஸ்டமருக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராமிஸ் நான் ஃபில்ஃபில் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ அப்படி நான் சூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் Renew6 அண்ட் சோலிஸ் இன்வெர்டர். இதை தாண்டி நான் வேற என்ன இன்வெர்டர் நான் செலக்ட் பண்ணுவேன் என்னோட வீட்டுக்கு அப்படின்னா, சோலிஸை தவிர்த்து நான் சன்க்ரோ அப்படிங்கிற இன்வெர்டர் நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க 2 பேருமே வேர்ல்டு வைடு இன்வெர்டர், எல்லா கண்ட்ரிலுமே இந்த இன்வெர்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வேற இந்த இன்வெர்டரையோ அடிச்சுக்கிறதுக்கு மார்க்கெட்ல இன்வெர்டர் கிடையாது, இந்த 2 இன்வெர்டர் அடிச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த சைட்டுக்கு நான் சோலிஸ் அப்படிங்கிற இன்வெர்டர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆல்வேஸ் நான் ஏற்கனவே ஏசிடிபி டிசிடிபி பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ எக்காரணம் கொண்டும்
ஏசிடிபி டிசிடிபி இதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸோ ப்ராடக்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ஸோ நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஏசிடிபி டிசிடிபி அதுல இருக்கிற எஸ்பிடி கொண்டு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்க, ஃபைனலா நம்ம மூணாவதா ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னன்னா இந்த சோலார் சிஸ்டம்னால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்க, ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்றதுனால கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 20 to 25 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். இதனால அவங்களுடைய பில் வேல்யூல பாத்தீங்கன்னா ஒரு 8,000 இருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் அவங்களால பில்ல வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது இல்லாம இந்த கஸ்டமருக்கு ஒரு 20 to 25,000 வந்து இபி பில் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ 8 to 10,000 தான் இந்த சிஸ்டம் வந்து பில்ல ரெடியூஸ் பண்ணும். பேலன்ஸ் அமௌண்ட் இந்த இபிக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்ங்க.